நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, சும்மா இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பாதடா, அதுக்கப்புறம் யாரும் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மைதான் போல, இப்பதான் தெரிய வருதுங்க. நம்ம மல்லி சும்மா இருந்தாங்களா தட்டி எழுப்பி போட்டாங்கல்ல, இப்ப நம்ம விஜய் சும்மா இருக்க முடியலைங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி கம்பெனிக்கு வராங்க ஃபைல் ஆயிட்டுன்னு. அந்த சமயத்துல ஒரே ஒண்ணுதான் பண்ணாரு. அவர் பண்ண தப்புக்கு எல்லாமே சேர்த்து அவருக்கு சிறப்பான ஒரு சம்பவம் செய்யணும்னு சொல்லிட்டு மல்லியை வர சொல்றாங்க. எல்லாரும் முன்னாடியும் மல்லியை சேர்ல உட்கார வச்சுட்டாங்க. உடனே மல்லி வந்து கேஷுவலா தான் உட்காடுறாங்க. ஆனா அந்த உட்காந்த சேர் என்ன சேர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்க, சைன் அத்தாரிட்டி கரெக்டா அந்த கம்பெனில இருந்து என்ன அமௌண்ட் ஆகட்டும், எதனா பொருள் வெளியே போகணும்னா இருக்கட்டும், சைன் அத்தாரிட்டி சைன் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு இதுவும் வேலையே நடக்கும். இங்கே வந்து நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் வந்து வர அமௌண்ட்டை செலவு பண்ணுறது அந்த மாதிரி. ஆனால் நம்ம மல்லி பொறுத்த வரைக்கும் அவங்க கையில் இருக்கிற சைன்லாம் எல்லாமே மல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் கையெழுத்தே போடுவாங்க. அப்படிப்பட்ட சைன் அத்தாரிட்டி ஜாப்லாம் உட்கார வச்சுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜேஷ் வரைக்கும் கொலை காண்டா இருக்காங்க. அதை இத்தனை நாள் நான் தானே இருந்தேன், என்ன எப்படி அவன் தூக்கணும், யாரை கேட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிறு தகுதான்னு எரித்து ஒரு பக்கம் ரஞ்சித் வந்து இத்தனை வருஷமா நான் கூட இந்த வீட்லேயே கொப்பு காட்டினேன், எனக்கு அந்த வாய்ப்பை தரலையே, போய் அவளுக்கு தந்து வச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவளுக்கு வயிறு ஏறுது. என்னடா இது வயிற்றுல இருக்குது, ஒருத்தருக்குடா இவளுக்கு கிடைச்சிக்கிதே பரவாயில்லையே, சந்தோஷமா வாழ்ட்டும் புள்ள அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருத்தருக்கா இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஏதான ஒரு விஷயத்துல கோபம், ஆத்திரம். இவங்களை என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றதுக்கு வார்த்தையே வரல. இந்த மாதிரி எல்லாமாடா இருப்பாங்க மனுஷ ஜென்மங்களை அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் கோபம் வருது. சரி, நம்ம மல்லி இருந்து இதெல்லாம் எனக்கு வேணாம் விஜய், ஏன் என்ன இது மாதிரி உட்கார வைக்கிறீங்க, நீங்க பண்ண இதுக்கு வந்து பரிதர அப்போ அதுதான் சொல்லுவாங்களே, கரெக்டாக நீங்கள் பண்ண தப்புக்கு வந்து எனக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி பாவ மன்னிப்பு வந்து போக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது பாவ மன்னிப்பு இல்லை, உன் புருஷன் உனக்கு பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஆமாம் நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மட்டும் சொல்லி உனக்கு பண்ண வேண்டியதான் நான் பண்ணி தானே ஆகணும், என்னைக்கு இருந்தாலும் நீ தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணிக்க போகிறேன், நான் எதனா வேறு கம்பெனி வேறு ஒர்க்கை பார்த்து போனோம், அதனால் எல்லாத்தையும் இப்போ இருந்தே கற்று வச்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதை கேட்டது மல்லிக்கு சந்தோஷமாயிருது. ராஜேஷ் வரைக்கும் அப்படியே புகை போயிருது ஒரு பக்கம், அப்படியே எங்கேயோ ஒரு பக்கம் வயிறு தீவுதாடி, எங்கடா டக்குன்ற பால் கருகுதா என்ன கருகுதுன்னு தெரியலங்க, கரின்னு இருக்கு ஒரு பக்கம். போய் அவங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னங்க பண்ணுறது, நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி நம்ம அடுத்தடுத்து நம்ம முன்னேற்ற பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடி தான் நம்ம யோசிச்சுக்கணும். அதை விட்டு நடந்தே உட்காந்து யோசிச்சோம்னாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. நம்ம மல்லி வந்து எவ்வளோ அழகாக மூவ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அடுத்து சைன் அத்தாரிட்டியும் அடுத்து அப்படியே சும்மா அசிஸ்டன்ட் மேனேஜரு, அப்புறம் ஒரிஜினல் மேனேஜரு, அப்புறம் கம்பெனியோட ஓனர், இப்படி ஒன்று டெவலப்மெண்ட் ஆகிட்டு நம்ம மல்லி போயிட்டே இருக்காங்க. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கு வைத்தர்ஸில் ஒரு பக்கம். சரி, இந்த மாதிரி இருக்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அன்னபூர்ணிக்கு ஒரே சந்தோஷம். உடனே வெண்பா குட்டியை கூட்டு இந்த மாதிரி தான் அப்பா பற்றி தட்டு இருக்காங்களாம், அப்பா ஏற்றுக்கு நாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சந்தோஷமாக சொல்லிருக்காங்க. அதை சொல்கிற போது கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் ஆனந்தமாக இருக்குது. எப்படியோ ஒன்றுடவா சின்ன சிஸ்டுங்க எப்படியோ ஒன்று சேர்ந்துச்சுல, அது வரைக்கும் போதும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை ஒட்டி களத்தை ஒட்டிலாம் அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் தான் போயின்னு இருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கும்போது அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இதுக்கு எதுக்கும் தகுதி இல்லை, அவங்க இது எதுலையும் கலந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2-3 பேர் இறந்துடுறாங்க. நம்ம ராஜேஸ்வரி உஸ்பேத்தி அவள் வந்து 12th தான் முடிச்சிருக்கா, அவள் காலேஜ் போனால் மட்டும்தான் ஏற்றுப்போம், கம்பல்சரி டிகிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மல்லி இருந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து ஓகே, இன்னும் எனக்கு 2 years டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன், எனக்கு 4 month டைம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக கேட்ரிங் இருக்குல்ல, அதில் வந்து டிகிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. உன் திறமைக்கு ஏற்ற மாதிரி நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது உன்னோட திறமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே நம்ம மல்லியும் முட்டாமல் எஃபெக்ட் போட்டு இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக போகிறாங்க. அவ்வளோதான்டா, இனிமேல் மல்லி யாராலும் கையில் பிடிக்க முடியாதுடா, மல்லின்னா சும்மாவா, கிங் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். சரி, ஓகே, இதுக்கு மேலே சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்க, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் என்னென்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். வாழ்க்கைன்றது ஒரு வட்டங்க, அந்த வட்டத்துக்குள்ளே கீழே உள்ளலாம் மேலேயும் சரியலாம் ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம். அதனால் எது வேணாலும் நடக்கலாம். நாம தான் பொறுத்து வந்து எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணி போயிடணும். அப்போ தான் வாழ்க்கை ஒரு பக்கம் ஜம்முன்னு கும்முன்னு போகும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.